வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு மெதுவடை தாங்க பார்க்க போறோம். இன்னமும் எவ்வளவோ பேருக்கு மெதுவடை ஒண்ணு எண்ணெய் குடிச்சிரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கல்லு மாரி ஆயிடும். அந்த பக்குவமே வராம ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டுருக்கும். ஸோ அத கொஞ்சம் அப்படிதான் நெனைக்கிறேன். எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்குன்னு தான் நெனைக்கிறேன். ஆனா எனக்கு ரொம்ப டஃப்பா இருந்திருக்கு. ரொம்ப பிரச்சனையா இருந்திருக்கு. எனக்கு மெதுவடையே சுடத் தெரியாது. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தாங்க இருந்தேன். ஆனா இப்ப வாங்க மெதுவடைக்கு கரெக்டான பக்குவமான ஒரு ரெசிபி சொல்றேன் பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். மெதுவடை இவ்வளோதானா? இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டுறேன். ஏன்னா எனக்கு அப்படிதாங்க இருந்தது. மெதுவடையா? ஐயோ! எனக்கு மெதுவடைலாம் வராது. மசாலா வடையே போட்டு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ரொம்ப சுலபமா இருந்தது. வாங்க. 100 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேங்க. 100 கிராம் வெள்ளை உளுந்துக்கு 50 கிராம் பச்சரிசி எடுத்துக்கோங்க. 2யும் ஒண்ணா சேர்த்து ஊற வச்சிரலாங்க. 2யும் தனித்தனியாலாம் ஊற வைக்க வேண்டாம். அரிசிய நல்லா கழுவிட்டு, உளுந்த ஓரளவு கழுவிட்டு 2த்தையும் ஒண்ணாவே போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம் ஊற வைங்க போதும். இல்ல ஜாஸ்தியா ஊறுனாலும் தப்பு கிடையாது. சில பேர் உளுந்து ஜாஸ்தியா ஊறக்கூடாது. உளுந்து ஊறாம டக்குன்னு எண்ணெய் குடிக்கும் அப்படிலாம் கிடையாது. அரைக்கிறதுல தான் உங்களுக்கு பக்குவமே. ஊறுறதுலலாம் ஒண்ணும் கிடையாது. ஸோ, அதனால நீங்க மறந்துட்டு முன்னாடியே ஒரு 3 மணி நேரம் வேலைக்கு ஜாஸ்தியானா கூட பரவால்ல, பிரச்சனை இல்ல. இல்ல ஒரு 1 ஹவர் எனக்கு டைம் இல்ல, உடனே சீக்கிரம் செய்யணும்னா 1 மணி நேரம் கட்டாயமா ஊறியாகணும். ஊறுனாலே போதுமானதுங்க. ஊறி அத நீங்க நார்மலா கிரைண்டர்ல போட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம, அந்த தண்ணிய வடிச்சுட்டு, அதில போட்டு அரைக்கிறது தாங்க இதில இருக்குது. அரைக்கிறது தாங்க உளுந்து வடையே. அதில தண்ணியே சேர்க்காம சுத்தீரும் வடிச்சு விட்டீங்கன்னா, நான் இப்ப இந்த டேபிள் டாப்பு இந்த அது பிராண்டு பேர் எனக்கு மறந்து போச்சுங்க. அது ஒரு பிராண்டு வாங்கி வச்சிருக்கேன். அதுதான் ப்ரெஸ்டீஜ் வச்சிருக்கேன். ஸோ, அதில தான் அது அரைப்படிக்கு மேல அரைக்கவே அரைக்காது. அரைப்படி தான் அரைக்குமே. அந்த அரைப்படி ஓரளவுக்கு ஓடிடும். ஸோ, அதுதான் வச்சிருக்கேன். அது எனக்கு ஒரு 10 நிமிஷத்துலயே அரைச்சுருங்க. அரைச்சதுக்கு அப்புறமா எப்பயும் போல தாங்க. நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா சின்னதா வெட்டி, கொஞ்சம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு, மாவுல நல்லா மிக்ஸ் பண்ணி, போட்டு எடுக்க வேண்டியதுதாங்க. மசால் வடை ரெடி. இது ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஈஸியா, ரொம்ப மசாலா வடை ரொம்ப டஃப்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மடமடன்னு செஞ்சிரலாம். அத அரைக்கிறத மட்டும் பார்த்து நின்னு அரைச்சிட்டிங்கன்னா போதும். ஏன்னா 10 நிமிஷம் நிற்கிறது பெரிய விஷயம் இல்லல்ல. வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்திட்டு பாருங்க. நன்றிங்க.